10 தக்காளியை வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், வரமிளகாய், கூடவே தனியா, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூவும் கசகசாவும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கப்பூ, சோம்பு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கருவேப்பிலை, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, தனி மிளகாத்தூள், இது எல்லாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இதனுடைய பச்சை வாசனை போயிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. இது எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சு கொடுத்தாரு.